ஹாய், வெல்கம் டு டிஐஒய் சீரீஸ். என்கிட்ட ஒரு பிளைன் குர்த்தா இருந்துச்சு. அதில் ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக முடிக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் லிக்விட் எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நம்ம தான் நல்லா சிக்கு கோலம் போடுவோமே, ஸோ அதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். டாட்ஸ் எல்லாம் ஈவனாக வரணும் இல்லையா? ஸோ ஸ்கேல் வச்சு டாட்ஸ் ஈவனாக போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே சிக்கு கோலம் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிட்டேன். சிக்கு கோலம் போட தெரியாதவங்களாம் ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரிலில் 3D அவுட்லைனர் இருக்குது. அதில் கோல்ட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வரைஞ்ச கோலத்து மேலே ரொம்ப பொறுமையாக அவுட்லைன் வரையணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தான் அது சுத்தமாக கிடையாதே. அவுட்லைன் ஈவனாக வரணும், லைட்டாக கைப்பட்டாலும் அலைஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேஸ்ட் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வழியாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு முடிச்சிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகணும். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.